Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, யூஸ்வலாக நம்மளோட சேனலில் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்ஸ் வீடியோஸை அப்லோட் பண்ணுறப்ப கமெண்ட் செக்ஷனில் ஒரு காமனான கொஸ்டினை பார்ப்பேன். இந்தியாவுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது? நான் இப்போ ஒரு என்ஆர்ஐ, நான் யூஏயில், சிங்கப்பூரில், மலேசியாவில், யூஎஸ்ல, யூகேல இருக்கேன். இந்தியாவில் இருக்க அப்பா அம்மா பேரே யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? என்னால் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா? என்னோட டேக்ஸ் எப்படி மாறுது? நான் இந்தியாவில் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா அதுக்கு இப்போ என்ன ஆகும்? நார்மலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கே நான் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு இந்த மாதிரி படிக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ இந்தியால இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியனா நம்மளோட ஃபினான்சஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் இன்கம் டாக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியால பிறந்துட்டு இப்ப வேற ஒரு கண்ட்ரில ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 182 டேஸ்க்கு மேல ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துல 365 டேஸ்னு கன்சிடர் பண்ணா அதுல 50% விட கம்மியான நாட்கள் தான் இந்தியாலே ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அப்பதான் நீங்க ஒரு என்ஆர்ஐயா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அப்புறம் நீங்க இங்க இருக்கிற நாட்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருக்கா இல்லையான்ற கிளாசிபிகேஷனை வச்சு கூட உங்க டாக்ஸேஷன் மாறும். ஆனா ஃபெமா லான்னு இன்னொரு ஒரு லா இருக்கு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியால இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு கண்டிப்பா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ற ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். உங்க ஃபினான்சஸை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி நீங்க பண்ணக்கூடிய பேங்க் அண்ட் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையுமே உங்களை என்ஆர்ஐன்ற கேட்டகரியில இருந்து தான் ஆப்ரேட் பண்ண விடுவாங்க. மோஸ்டா இந்தியால இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடுக்கு போய் படிக்கிறதுக்கோ வேலை செய்யும் போது கூட அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ஃபெமா லாவை ரெஃபர் பண்ணணும். டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும் இந்த இன்கம் டாக்ஸோட லாஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அண்ட் ஃபெமா லா படி யாரு ஒரு என்ஆர்ஐ நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு என்ஆர்ஐ உங்க ஃபினான்சஸை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, என்ஆர்ஐ பேங்கிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ஆர்ஐயோட பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டஃபை பத்தி தெரிஞ்சுப்போம். நீங்க ஒரு என்ஆர்ஐயா மாறினதுக்கு அப்புறம் பேங்கிங் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக் சேஞ்சா இருக்கும். யூஸ்வலா இந்தியால நீங்க ஒரு நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க வெளிநாட்டுல படிக்கிறதுக்கோ இல்ல வேலைக்கோ போனதுக்கு அப்புறமா இந்த இந்தியால இருக்க நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை உங்க பேர்ல நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு இல்லீகலான விஷயம். ஸோ நீங்க ஒரு என்ஆர்ஐயா மாறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இந்தியால இருக்கு பாருங்க, அதை நீங்க ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்டா மாத்தணும். இங்க இந்தியால நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றீங்க, இதுல நிறைய அக்கௌண்ட் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃபெமா லா படி நீங்க அப்படியே அதை இந்தியால நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ல எந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை விட 3 மடங்கு ஃபைனோ இல்ல மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுற மாதிரி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 லட்ச ரூபா ஃபைன் அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பா தேவைன்னா நீங்க உங்க பேங்க்குக்கு இன்டிமேட் பண்ணி நான் இப்போ ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியனா மாறிட்டேன், இதனால என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி மாத்திருங்க அப்படின்னு நீங்க கேட்க போகும்போது அவங்க உங்ககிட்ட உங்களுக்கு என்ஆர்இ அக்கௌண்டா மாத்தணுமா இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்டா மாத்தணுமான்னு கேட்பாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க யோசிக்கலாம். என்ஆர்ஓ அக்கௌண்ட்ன்றது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இருந்து சில ரெண்டல் இன்கம் வருது. அந்த நேரத்தில் நீங்க இந்தியால இருந்து கொஞ்சம் இன்கம் சம்பாதிக்கிறீங்க, அதாவது இந்தியன் ருபீஸ்லேயே இந்தியாக்குள்ளேயே உங்களுக்கு சில டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து ஆப்டா இருக்கும். ஆனா நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இன்டர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க யூஎஸ்ல யூஏலயே வேலை செய்றீங்க, ஓரளவுக்கு சேலரியை வந்து உங்க அப்பா அம்மா செலவுக்காக இந்தியாவுக்கு அனுப்புறோம்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க அங்க படிக்க போயிருக்கப்ப இந்தியால இருக்க பணத்தை நீங்க ஃபாரினுக்கு அனுப்ப வேண்டிய இருக்கும். அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல எந்த ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல இந்தியாவை விட்டு வெளியே அனுப்புறீங்கன்னா அதுக்கு சில அடிஷனல் அப்ரூவல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ்லாம் தேவைப்படும். ஸோ மோஸ்டா நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு மட்டும் தான் பணம் அனுப்புவீங்க, இந்தியால இருந்து அந்த அளவுக்கு வெளியே பணம் அனுப்ப மாட்டீங்க. அதே நேரத்தில் இந்தியாவிலும் உங்களுக்கு சில இன்கம் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டே உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கும். ஆனா நீங்க இப்ப கரண்டா இருக்கிற கண்ட்ரிலையும் இந்தியாவுக்கும் நிறைய இன்டர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சீம்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக என்ஆர்இ அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஆப்டா இருக்கும். அப்புறம் என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டோ எந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணாலும் நீங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ற பேங்க் வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிற பேங்க்ஸ் மட்டும் தான் ஹேசல் ஃப்ரீயான டிரான்சாக்ஷன்ஸை உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல பேங்க்ல தான் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சிருக்கீங்கன்னா அதை என்ஆர்ஓவா மாத்திருங்க. என்ஆர்இ அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்கன்னா நல்ல பேங்க்ல ஒரு புது அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க இந்தியாவுக்கு அனுப்புற பணம் ருபீஸா கன்வெர்ட் ஆகாம
டாலராவோ பவுண்டாவோ நீங்கள் அனுப்புகிற கரன்சிலே அப்படியே ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு FCNR அக்கௌண்ட்டுன்னு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பி வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கு. அதோட வேல்யூ இழக்காம அப்படியே ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷனாக FCNR அக்கௌண்ட்டை கூட ப்ரிஃபர் பண்ணலாம். நம்பர் 2 இன்சூரன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்சூரன்ஸ் தான். லெட்ஸ் சே நீங்கள் இந்தியாவிலேருந்து காலேஜில் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 22 வயசுலேயே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ஜாபுக்கு போயிடுறீங்க. 3 வருஷம் வேலை செய்கிறீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் யூஎஸ்க்கு மாஸ்டர்ஸ் படிக்க போகலாமா, இல்லை கிடைச்ச ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண ஃபாரின் கண்ட்ரிக்கு போவோமா அப்படின்ற மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு வருது. இந்த நேரத்தில் நீங்கள் இன்பிட்வீன் ஒர்க் பண்ண 3 இயர்ஸ் டைம் பீரியடில் நீங்கள் எங்கே இருக்கும்போதே உங்கள் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரி நான் இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்கேயே தங்க போகிறேன்னா என் இன்சூரன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா, கவரேஜ் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரலாம். இதுக்கு டவுட்டே வேணாம். உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கவர் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு NRI இருக்கிறதுனால முன்னாடியே அந்த பாலிசியை நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் லாக் பண்ணதுனால உங்களுக்கு ப்ரீமியம்லையும் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை. ஜஸ்ட் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் நான் இப்போ வேற கண்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட கரண்ட் அட்ரஸ்னு அந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டை பண்ணுறது மூலமாகவே உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் போதுமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னே தெரியலனா அது பேர் சொல்கிற மாதிரியே ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு 20 வருஷமோ 40 வருஷமோ உங்கள் லைஃபுக்கு ஒரு இன்சூரன்ஸை கொடுக்கும். உங்கள் ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் யூஸ்வலாக க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு அமௌண்ட்டை ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரீமியமுக்கு அந்த டேர்ம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும். இந்த பெரிய கவர்ன்றது உங்களோட ஆனுவல் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் இருக்கும். யூஸ்வலாக உங்கள் ஆனுவல் இன்கம்மை விட 20 மடங்கு அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, ஒரு NRI நான் இருக்கிறேன், நான் இந்தியாவில் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், உங்களால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் எடுக்கிறத விட இந்தியாவில் நீங்கள் எடுக்கிறது மூலமாக இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வித்தியாசத்திலேயே ஒரு 30 to 50% வரைக்கும் கம்மியான ப்ரீமியம் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக மற்ற கண்ட்ரீஸில் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வர டேர்மை 30 to 40 வருஷம் மேக்ஸிமம் லிமிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் வர பிளான்ஸில் வந்து உங்களுக்கு அப் டு 85 வயசு வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. ஏன் சில பிளான்ஸில் 99 ஏஜ், அதாவது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸை கூட கவர் பண்ணுவாங்க. நீங்கள் NRI இருக்கிறதுனால ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கட்டுற 18% GST நீங்கள் கட்ட வேண்டிய இருக்காது. ஏன் நீங்கள் இன்சூரன்ஸை ஆனுவலாக பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில பிளான்ஸில் அடிஷனல் டிஸ்கவுண்ட் 5% கிடைக்கும். அதனால எஃபெக்டிவாக 23% டோட்டலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யூஸ்வலாக NRIஸோட ஆனுவல் இன்கம் அதிகமாக இருக்கும். இதனால உங்களோட அதிகமான ஹியூமன் லைஃப் வேல்யூவை கவர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு 5 கோடி வரைக்கும் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் டேக் கேர் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ அதர் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் சேஃப்டி என்ஷோர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாலிசி பஸார் வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி வர லிஸ்ட் ஆஃப் கோட்ஸில் அவைலபிள் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலிசி பஸாரில் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் கிடைக்கும். ரீசெண்டாக நிறைய NRIs பர்டிகுலராக கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இந்தியாவில் தான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே தான் சீப்பர் ஆப்ஷன் கிடைக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ஈவன் US, UK அண்ட் ஆஸ்திரேலியாவில் கூட இந்த ட்ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிளான்ஸை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன். இப்போ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸை பற்றி பார்த்ததுனால அடுத்து நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ஆரம்பிக்கணும்னா இந்த ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பாண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் NRIs இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எஸ், NRIஸால FD, பாண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் அவைலபிலிட்டி தான் இருக்கும். ஸோ எந்த பாண்டு லிஸ்ட் ஆனாலும் NRIs இதுக்கு எலிஜிபிளான்னு செக் பண்ணிட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு பாண்ட்லாம் வேணாம், நான் சிம்பிளாக FDலே இன்வெஸ்ட் பண்ணிடுவேனே, எனக்கு நான் இருக்க கண்ட்ரியில் FDலலாம் நிறைய ரிட்டர்னே கிடைக்கல. இப்போ 2024 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இந்தியாவில் அட்லீஸ்ட் 6.5 to 7.2 வரைக்கும் ரேஞ்சில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், பண்ண முடியும். உங்களோட NRI அக்கௌண்ட் மூலமாக FDs ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். சரி, ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, PPFல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. எஸ், PPFல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் உங்கள் PPF அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருந்தா அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் லிமிட் இருக்கு. ஆனா நீங்க ஒரு NRI மாறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட PPF அக்கௌண்ட் இல்லனா நீங்க புது PPF அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. சுகன்யா சம்ருதி யோஜனா மாதிரி ஸ்கீம்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இங்க இருக்க PPF அக்கௌண்ட்டை நீங்க NRI மாறினதுக்கு அப்புறமா கூட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். ஆனா ஃபீமேல் சைல்டு பேர்ல ஓபன் பண்ற சுகன்யா சம்ருதி யோஜனா ஸ்கீம்ல இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்க பொண்ணு அப்புறம் NRI மாறிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்புறம் சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம்ல கூட NRIs இன்வெஸ்ட் பண்ண அலௌடு கிடையாது. போன சாப்டர்ல இன்சூரன்ஸ்க்கு டேர்ம்
டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பேசியிருந்தோம். அது மட்டும்தான் இன்சூரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாக என்ஆர்ஐஸ்க்கு அதிகமாக இன்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குறேன் சார், கேரண்டீடாக ரிட்டர்ன் கொடுக்குறேன் சார்னு சொல்லி யூலிப் பிளான் எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸும் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும், ஃபிக்ஸ்டா ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு அதிகமாக கமிஷன்ஸ் கொடுக்குற இருக்கிறதுல worst பிளானை உங்களுக்கு செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்க்காதீங்க, ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ்ல இருந்து வெளியே வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங். என்ஆர்ஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ண முடியும். ஆனா உங்க பாஸ்போர்ட், போட்டோ, டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்து கேவைசி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க யூஎஸ்ஏ இல்ல கனடால இருக்கீங்கன்னா FATCA அதாவது ஃபாரின் அக்கவுண்ட்ஸ் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட் படி உங்களுக்கு கம்ப்ளைன்ஸ் ப்ராசஸ்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா சில ஸ்பெசிஃபிக்கான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து யூஎஸ்ஏ அண்ட் கனடால இருக்கிறவங்களுக்கு கூட இந்தியாவில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், ஆதித்யா பிர்லா சன் லைஃப், SBI மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யூஎஸ்ஏ அண்ட் கனடால இருக்க என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாம இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுற லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் அண்ட் கனடால இருக்க என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. சரி, நான் இந்த கம்பெனிஸ் ரன் பண்ற ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இதை வித்து கேபிட்டல் கெயின்ஸ் மூலமா இன்கம் பார்த்தேன்னா அதுக்கு எப்படி டாக்ஸ் போடுவாங்க? இந்தியாலையும் டாக்ஸ் கட்டணும், அமெரிக்காலையும் டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கட்ட தேவையில்ல, இந்தியாவில் மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். ஏன்னா இந்தியா வந்து யூஎஸ் கூட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. இதை 85 கண்ட்ரீஸோட பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட்ல இதை பத்தி சர்ச் பண்ணி நீங்க இருக்க கண்ட்ரியில இந்த ட்ரீட்டி சைன் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல இந்தியாவில் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணீங்கன்னா அந்த லாபமா வர கேபிட்டல் கெயின்ஸ்ல 12.5% சார்ஜ் பண்றாங்க. இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ல ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள நீங்க ஏர்ன் பண்ற ஃபர்ஸ்ட் 1.25 lakhs வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த 12.5% சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 5 lakhs லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஏர்ன் பண்றீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 1.25 lakhs எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 3.75 lakhsல தான் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. அதோட 12.5% வந்து 46,875 வரும். இதுவே ஒரு வருஷத்துக்குள்ள செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா ஃபிளாட் 20% சார்ஜ் பண்றாங்க. எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது. அப்புறம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு பாருங்க. ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாம எக்ஸ்ட்ரா கமிஷன்ஸ் பே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபைனலா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு வந்தோம்னா உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க. அதை வந்து நீங்க ஒரு என்ஆர்ஐயா மாறினதுக்கு அப்புறம் ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா ஓபன் பண்ணணும்னாலும் ஒரு என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Zerodha and Angel One இதை ஆஃபர் பண்றாங்க. நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ரெஃபர் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க உங்க புரோக்கரோட வெப்சைட்டுக்கு போயிட்டு என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட்டா மாத்த சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்க கேட்கற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்க நார்மல் டிமேட் அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். அப்புறம் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு நான் பிஏஎஸ் அக்கௌண்ட் வேணுமா பிஏஎஸ் அக்கௌண்ட் வேணுமான்னு கேட்பாங்க. அதுல நான் பிஏஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களால ஐபிஎஸ்க்குலாம் அப்ளை பண்ண முடியும். நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பேங்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணீங்க பாருங்க. உங்க என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட்டோட தான் இந்த புது என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகும். ஸோ அது மூலமா உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணத்தை சென்ட் பண்ணி ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்டு பண்ண முடியும். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணி செல் பண்ண முடியும். நீங்க இன்ட்ராடே, எஃப்என்ஓ இந்த மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. பட் எஃப்என்ஓக்கு மட்டும் அப்ளிகேஷன்லேயே நீங்க வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அதை மட்டும் கொடுப்பாங்க. இதுக்கும் சிமிலரா அந்த லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் தான் சார்ஜ் பண்ணப்படும். ஆனா நீங்க என்ஆர்ஐயா இருக்கிறதுனால உங்களுக்கு இது டிடிஎஸ்ஸா டிடக்ட் ஆயிடும். நீங்களே கடைசியா வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ணும்போது காட்டணும்னு அவசியம் கிடையாது. சோர்ஸ்லேயே உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ட் ஆயிடும். ஸோ நீங்க என்ஆர்ஐயா இருந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டாக்ஸேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ஆர்ஐயோட பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், எஃப்டில இருந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டைரக்ட் எக்விட்டியில கூட எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேசியிருந்தோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஒரு என்ஆர்ஐயா உங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இந்தியால இருந்து கம்மியான காஸ்ட்டுக்கு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை வாங்கிக்கோங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயே ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.